ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பங்குனி மாசத்துல வர்ற பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் பங்குனி உத்திரம். மாதங்கள்ல 12வது மாதமா வர்றது பங்குனி. அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரமா வர்றது உத்திர நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ற நாள்ல 12 கைகள் கொண்ட முருகப்பெருமானுக்கு விரத நாளா கொண்டாடப்படுது. இந்த மாதம் வர்ற வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 10ஆம் தேதி மத்தியானம் 2:07 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி ஈவினிங் 4:11 மணிக்கு முடிய இருக்கு. ஆனா பௌர்ணமி ஏப்ரல் 12ஆம் தேதி தான் வருது. நாம உத்திர நட்சத்திரத்தை வச்சுதான் இந்த நாளை கொண்டாடுறோங்கிறதால நட்சத்திர பிரகாரம் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரங்கிறது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாள்கள்ல ஒண்ணு. ஆனா இது எல்லா கடவுளையும் வழிபடுறதுக்கு ஏத்த நாளாவும் இருக்கு. இந்த நாளோட சிறப்பு என்னன்னா, இந்த நாள்ல தான் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடந்தது, தெய்வானைக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடந்தது, ராமருக்கும் சீதைக்குமே கல்யாணம் நடந்தது. அதனால இத கல்யாண விரத நாள்னு சொல்லலாம். இந்த நாள்ல விரதம் இருக்கிறதுக்கான பலன் என்னன்னா, யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, கல்யாணம் தள்ளி போகுதோ, இந்த பங்குனி விரதம் இருப்பது நிறைய பலனை கொடுக்கும். நிறைய கோயில்கள்ல திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருளை நாம வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு மாங்கல்ய கயத்தோட மஞ்சள் குங்குமம் சேர்த்து தானமா கொடுக்கலாம். இதனால கல்யாணத்துல விலகி சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். இந்த விரதம் இருக்கிறதால பணம் பற்றாக்குறை வராது, பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கலைமகள் பிரம்மாவை அடைஞ்ச நாளுங்கிறதால இந்த நாள்ல குழந்தைங்க கோயிலுக்கு போறதால அவங்களோட படிப்புல மேலும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும். நம்மோட பிறவியில முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வங்கிறது நம்மோட முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வமாவும் இருக்கலாம். இல்லைன்னா நம்மோட முன்னோர்களையே நாம தெய்வமா பரம்பரையா வணங்கி வழிபட்டு வந்ததாகவும் இருக்கலாம். நம்மோட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்லாமலேயே நமக்கு அருளை கொடுத்து நம்ம காப்பாற்றுறது நம்ம குலதெய்வம் தான். அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு பங்குனி உத்திர நாள்ல வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. பங்குனி உத்திரம் அன்னைக்கு நாம முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குலதெய்வம் கோயில் தூரம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்லயே அன்னைக்கு குலதெய்வ படத்தை எடுத்து தொடச்சு பூ பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி முடிஞ்சா சக்கரை பொங்கல் வடை பாயசம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம். இல்ல சிம்பிளா வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கூட சாமி கும்பிடலாம். அப்போ நம்மோட வேண்டுதல்களை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட சொல்றப்போ கண்டிப்பா நம்மோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகனை எப்படி கும்பிடலான்னா, அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம் கிளீன் பண்ணி முருகரோட படத்தை தொடச்சு குங்கும போட்டு வச்சு அலங்காரம் செஞ்சு சிலையும் வேலும் இருந்தா பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி தேன் இவற்றால அபிஷேகம் பண்ணலாம். இதுல எதுவுமே பண்ண முடியலனாலும் வெறும் தண்ணியில கொஞ்சம் மஞ்சளை மட்டும் சேர்த்து கூட அபிஷேகம் பண்ணலாம். முருகர் வேலுக்கோ சிலைக்கோ படத்துக்கோ செவ்வரளி மலரால அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகன்னாலே வெற்றிலை தீபம் தானே. மற்ற நாள்ல முடியலனாலும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா வெத்தலை தீபம் போடுங்க. 6 வெத்தலைய எடுத்துக்கோங்க. அதுல ஓட்டைகளோ கிழிசலோ இருக்கக்கூடாது. காம்ப கிள்ளிக்கோங்க. அதோட நுனியில சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. சரவண பவ கோலம் போட்டு அதுல இந்த வெத்தலைய வச்சு நடுவுல ஒரு விளக்கு வச்சாலும் சரி, இல்ல 6 வெத்தலைக்கு 6 விளக்கு வச்சாலும் சரி. அதுல நெய் ஊத்தி விளக்கேத்திட்டு விரதம் இருக்கிறவங்க பால் மட்டும் சிம்பிளா வச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம். பூஜை முடிஞ்சதும் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம்
கந்தர் அலங்காரம், திருப்புகழ் சொல்லலாம். எதுவுமே தெரியலனாலும் சரவண பவ மந்திரத்தை எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லலாம். விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்து ஈவினிங்க்கு மேல பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். முருகர் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்துல முருகர் கோயில் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சிவன் கோயில், பெருமாள் கோயில் இருந்தாலும் போய் அங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். விரதம் இருக்கும்போது நம்மோட கஷ்டங்களை சொல்லி புலம்பாம நாள் ஃபுல்லா முருகரையே நினைச்சிட்டு விரதத்தை முடிக்கும் போது மட்டும் முருகர்கிட்ட உங்க கஷ்டங்களையோ வேண்டுதல்களையோ சொல்லணும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோயில் போக முடியலனாலும் வீட்டுல சாமி கும்பிட முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 3 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது நீங்க பூஜை பண்ணதோட பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.